மெர்சிமா, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பயத்துக்குள்ள இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடன் பிரச்சனை, வியாதிகள், அது போல ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் இப்படியாக சொல்கிறது, நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்றாரு. ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற விஷயம், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் பாருங்க, யாருமே இல்லைன்னா தனிமையில இருப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத, உன் கூட இருக்கிறேன்னு. நம்ம அந்த உணர்வு இயேசு நம்ம கூட இருக்கிறாருனாவே எதை குறிச்சு நமக்கு பயம் வராது இல்லைங்க. உண்மைதாம்மா. இந்த வார்த்தை உங்களுக்கு தாங்க. நீங்க பாருங்க, இந்த வார்த்தை நீங்க பயப்பட்டு எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா, நெருக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஒடுக்கப்பட்டிருக்கிறீங்களா, ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தல கூட இங்க ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 21:8 சொல்லுது, பயப்படுகிறவர்கள் வந்து 2ஆம் வருகையான அழிவுக்கு அக்கினியும் கந்தகமான இடத்துக்கு பங்கடைவார்கள் சொல்லுகிறது. நீ பாருங்க, பிள்ளைகளா இருக்க நம்ம பயப்படாம கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது எந்த காரியமா இருந்தாலும் அதை விட்டு விலகி கர்த்தரோடு இருந்தா கர்த்தர். ஆமென். வெளிப்படுத்தல கூட பாருங்க, அழகா சொல்றாரு அந்த வார்த்தை. இன்னைக்கு இந்த ஏசாயா 41 அதிகமா சொல்றாரு, பயப்படாதீங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை மாறட்டும், உங்க குடும்பத்துல எல்லாரும் கைவிடட்டும், உங்களுக்கு எதிர்க்கிறவங்க எதிர்க்கட்டும், உங்க மேல எரிச்சலாகிறவங்க எரிச்சலாகட்டும், நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்துருங்க. இன்னைக்கு நாங்க ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு ஏன் சொல்றோம்னா, நாங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கர்த்தர் இன்னைக்கு அவருடைய கிருபையினால நடத்துறாரு. நீங்களும் இதை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. நான் சொல்றேன் சரிதானம்மா? கண்டிப்பா. ஹல்லேலூயா.